காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். TCS நிறுவனம் 12,000 பேரை நீக்குவதாக அறிவித்துள்ளது. இந்திய தகவல் தொழில்நுட்ப உலகில் பேரதிர்ச்சியை இது ஏற்படுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் தங்கள் வேலைவாய்ப்பு என்னவாகும் என்ற கவலையை பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய IT சேவை நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் 12,261 பேரை பணியிலிருந்து நீக்க உள்ளது. இது அந்நிறுவனத்தின் மொத்த பணியாளர்களில் 2% ஆகும். மத்திய நிலை மற்றும் உயர் நிலைகளில் பணிபுரிவோரே இந்த பணி நீக்க நடவடிக்கையில் அதிகம் பாதிக்கப்படுவர் என தெரிகிறது. இந்திய நிறுவனம் ஒன்று ஒரே நேரத்தில் இவ்வளவு பேரை நீக்குவது இதுவே முதல் முறை. வெளிநாடுகளில் இந்த போக்கு அண்மை காலமாகவே தீவிரமடைந்துள்ளது. உலகின் 2வது மதிப்புமிக்க நிறுவனமான மைக்ரோசாப்டும் 15,000 பேரை பணியிலிருந்து நீக்கியுள்ளது. இன்டெல் நிறுவனம் 24,000 பேரை நீக்க திட்டமிட்டுள்ளது. இது அந்நிறுவனத்தின் மொத்த பணியாளர்கள் எண்ணிக்கையில் 25% ஆகும். ஜப்பானின் பானாசோனிக் 10,000 பேரை நீக்குவதாக அறிவித்துள்ளது. மார்க் ஜுகர்பர்கின் மெட்டா நிறுவனம் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே 5% பணியாளர் குறைப்பை அறிவித்திருந்தது. இந்த பணி நீக்கம் அனைத்திற்கும் பின்னணியில் இருப்பது AI தொழில்நுட்பம் என கூறப்படுகிறது. எதிர்கால சூழலுக்கு ஏற்ப நிறுவனத்தை மாற்றியமைக்க வேண்டியுள்ளதாகவும், எனவேதான் பணியாளர் குறைப்பு நடவடிக்கை என்று கூறியுள்ளார் TCS நிர்வாக இயக்குனர் கீர்த்திவாசன். TCSஇன் இந்த நடவடிக்கை பிற IT நிறுவன ஊழியர்களையும் பதற்றத்தில் தள்ளியுள்ளது. உலகளவில் பணியாளர் நீக்கம் தொடர்பான விவகாரங்களை கவனித்து வரும் layoffs.fyi என்ற அமைப்பு 2025இல் மட்டும் 169 நிறுவனங்கள் 80,000 பேரை நீக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 551 நிறுவனங்கள் 1,50,000 பேரை நீக்கியிருந்ததாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. AI தொழில்நுட்பத்தின் வருகை, சர்வதேச பொருளாதார சூழல்களே இதற்கு காரணம் என அந்நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு திறனை மேம்படுத்திக் கொள்வதே இத்தகைய மாற்றங்களை எதிர்கொள்ள ஒரே வழி என்கின்றனர் நிபுணர்கள். உலகம் வேகமாக அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்திற்கு மாறிவரும் நிலையில் சந்தைகளின் தேவைக்கேற்ற வகையில் கல்லூரி பாடத்திட்டங்களை மாற்றியமைக்க வேண்டியுள்ளது என்றும் மனிதவள மேம்பாட்டு நிபுணர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.